ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது நட்பு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அன்பு வந்து தாய் அன்பு. தாய் தான் அன்பு பெரியது இந்த உலகத்திலே. அந்த அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இந்த அன்புக்கு அடுத்த அன்பு எதுனா நட்பு தான் வரும். நட்பு அப்படின் போது அது ஈகோ பிரச்சனை இருக்காது. ஈகோ பிரச்சனை வந்தாலும் அது சரி செய்ய முடியும். அதே மாதிரி ஏன் தாய் அன்புக்கு அடுத்தது நட்பு வருதுன்னா, தாய் அன்பு தன் பிள்ளைகளை என்ன பண்ணணும், பிரச்சனை எவ்வளோதான் இருந்தாலும் அதை விட்டு விலகாது. அது கூட தான் இருக்கும், அதை தான் நேசிக்கும், அதே தான் யோசிக்கும். அதே நட்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பன் அப்படின் போது அவன் வாழ்க்கைக்குள்ளேயே அவன் என்ட்ராகிறான். அவனுக்கு என்ன தேவை, என்ன புரிதல், என்னாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தன்னால் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு அவன் வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்காக விட்டு கொடுக்குறதும் விலகி இருக்கிறதும் நட்பு தாங்க. நட்பு தவிர வேறு எதாலையும் விலகி இருக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. நட்புன்றது ஒரு நண்பனுக்காக வாழ்கிற ஒரு நண்பன், அவன் தான் நண்பன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நண்பன் அப்படின்னும் போது அவன் தனக்காக மட்டும் இல்லை, அவனுக்காகவும் அவன் யோசிக்கிறான். அதுதான் அவன் நட்பிலேயும் மிகச்சிறந்த ஒரு அன்பு. அதை இருக்கும் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா அவனுக்காக உதவி நிற்கிறவனும் நண்பன் தான். அவன் வாழ்க்கையில் ஒரு தன்னால் ஒரு பிரச்சனைனா அதுக்காக விலகி நிற்கிறவனும் நண்பன் தான். இந்த நண்பன் அப்படின்னும் போது சும்மா சாதாரண 4 எழுத்துல அடைகிறதில்ல. காரணம் அவன் நண்பன் அப்படின்றது அவன் உயிருக்கு மேலே ஒரு எழுத்து இருக்கும். உயிர்ன்ற கூட 3 தாங்க, நண்பன்றது 4 எழுத்து உரியது. அவனோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையும் ஒவ்வொன்றும் அட்வைஸ்லேருந்து அவன் போகிற வழியிலேருந்து அவன் செல்கிற பாதையிலேருந்து எல்லாத்தையுமே தனக்கு எல்லாமே ஓப்பனாக எல்லாமே சொல்கிறதும் அவன் தான். அதே மாதிரி அவனுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வழி நடத்துறது ஒரு நண்பன் தான். ஸோ நண்பன் அப்படின்றது அடுத்த கட்டத்தில் வர மிக உயர்ந்த அன்புல நட்பு 2வது இடத்துல வரும்.